வணக்கம் தல, வெல்கம் டு MGMS தமிழ். இன்னைக்கு இவருக்கு தான் ஹேர் கட் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ இவ்வளோ லென்த்து ஹேரு? ஆமாம் ப்ரோ, வளர்த்தேன். நல்லா ஆசையாக இருந்துச்சுன்னு வளர்த்து பார்த்தேன். எவ்வளோ நாளாக வளர்க்குறீங்க? ஒரு 11 மாதமாக இருக்கும். 11 மாதமா? என்ன எதாவது வேண்டுதலா? இல்லை வேண்டுதலாக இல்லை ப்ரோ, சும்மா அப்படியே ஜாலியாக வளர்த்தேன். ஸ்டைலாக இருக்கட்டுமே, இது வரைக்கும் இந்த மாதிரி விட்டதே இல்லை முடி. சரி இந்த டைம் விடுவோம், விட்டு ஒரு ஸ்டைல் கீழே ஏதாச்சும் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலான்ட்டு வளர்த்தேன். இப்போ சமாளிக்க முடியல என்னால், ரொம்ப நீட்டாக வளர்ந்துருச்சு. பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை, வீட்லேயுமே வெட்டுன்றாங்க. அதனால வெட்ட வரும் ப்ரோ. ஓகே ஆஸ்தியராக வச்சுட்டீங்க முடிய, இனிமேல் எல்லாத்தையும் வெட்டிடலாம், எடுக்க போகிறீங்க. இதெல்லாம் எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு இதெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. கண்டிஷனரு ஏர் ஃபால்லாம் இல்லை நமக்கு, பரவாயில்ல. நமக்கு நேச்சுரலாகவே இல்லை, பரம்பரையிலேயே யாருக்கும் அந்த மாதிரிலாம் நேச்சுரலாகவே இல்லை. கண்டிஷனரு அப்படி இப்படி இந்த சீரம் அது இதெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஷைனிங் அப்படி இப்படி வச்சுப்பேன். அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கு. வேற நல்லவுக்கு அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் வேற மாதிரி மாறுவோம், கொஞ்சம் டீசெண்டாக பழைய மாதிரி மாறிடலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் முடி வெட்ட வந்திருக்கேன் ப்ரோ. ஹேர் ஃபால் இல்லைன்னு சொல்கிறாரு, அதே பெரிய விஷயம் தான். இப்போ இருக்க இளைஞர்கள் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அவங்களுக்கு தலையில் இருக்க ப்ராப்ளம். ஆனால் பட் இவருக்கு வந்து ஹேர் ஃபால் எடுத்து அதே பெரிய சந்தோஷம் தான். அது ஒரு சில பேருக்கு ஜீனானு தெரியல, ஆனால் நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ அது கொண்டா அவுத்துடலாமா? அவுத்துடலாம் ப்ரோ. எவ்வளோ முடி இருக்குன்னு காட்டலாம். அவுத்துருங்க. இதுக்கே டைம் எடுத்து கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். 2 மினிட்ஸ் லேடிஸ் மாரி கொண்டா போட கற்றுக்கணும் உங்களுக்கு. ஆமாம், அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டை போட்டது அம்மா தான் போட்டு விட்டாங்க. அவங்க தான் பழக்கம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நானுமே போட்டுக்குவேன். கட் பண்ணி எடுத்துக்கேன். இல்லை பிரச்சனை, எடுத்துட்டேன். அந்த அளவு மோசமா இல்லை, லைட்டாக அடியில் சிக்கிச்சு அவ்வளோ. ஓகேண்ணா பா, எவ்வளோ ஏறு பாருங்க. இப்படி விட்டா ஆளே அப்படி. ஆனால் முன்னாடி போட்டு ஸ்டைலாக தான் இருந்துச்சு. ப்ராப்பராக வளர்த்து பெரிய விஷயம் தான். இந்தமாரி முடி வளர்க்கு ரொம்ப இந்த வெயில் டைமில் ரொம்ப நச்சு ஒரு மாதிரி அந்த அரிப்பு அது மாதிரிலாம் இல்லைல்ல உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. அது வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். தினமும் குளிப்போம், தினமும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போம். ஏன்னா நம்மளுடைய சுருட்டை முடிக்க அப்படி வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 2-3 நாள் குளிக்காமல்னாலும் கொஞ்சம் சிக்கு மாதிரி ஆகிட்டு அது நமக்கு தொல்லையாக இருக்கும். தினமும் குளிச்சுப்போம், தினமும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போம். அதனால தான் இவ்வளோ நாள் முடி இவ்வளோ டைம் வளர்க்க முடிஞ்சுது. குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா வச்சு நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் குளிப்பேன். இல்லை அதான் கரெக்டு. சரி, வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுச்சு. நிறைய பேர் டேண்ட்ரஃப் ஹேர் ஃபாலுக்கு வந்து சொல்யூஷன் கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு நேச்சுரல் மெத்தட் சொல்கிறேன். ப்ரோ வந்து சொன்னோடனே ஞாபகம் வந்துச்சு. நானும் தினமும் குளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா தலையில் வந்து வச்சு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுவேன். ஒரு 1 ஹவருக்கு வச்சு அதுக்கப்புறம் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிப்பேன். தேங்காய் எண்ணெய் வைக்காமல் தலைக்கு ஷாம்பு போடவே மாட்டேன். மற்ற நாள்லாம் வெறுமையாகவே குளிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஹேர் ஃபால் ஒரு டேண்ட்ரஃப் இருக்கிறது ஒரு கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், காட்டி பர்மனெண்ட்டாக டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப லைஃப் லாங் அப்படியே நம்ம கூடயே தொத்திட்டே ஒரு நோய் மாரி. அது வந்து எனக்கு தெரிஞ்சு டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணவே முடியாது. அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி ப்ரோ ஹேர் கட் பண்ணலாம்? ப்ரோ நமக்கு ஷார்ட்டாக வெட்டிடுங்க. ஷார்ட்டாக வெட்டிடலாமா? பார்த்தா நல்ல பையன் சொல்லணும், அந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க. ஷார்ட்டாக எப்படி ஸ்கின் தெரிய மாதிரி சைடில் எடுத்துடலாமா? எடுத்துருங்க. ரொம்ப வேணாம், அதாவது நார்மலாக ஒரு பையனை பார்க்க டீசெண்டான ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி வெட்டிடுங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி பொறுக்கி கெட்ட பையன் அப்படி நிறைய பேர் எடுத்தாச்சு இந்த முடியால. இனிமே இருக்கிற பேராச்சும் நல்ல பையன்ற மாதிரி இருக்கணும். அதனால நல்லா ஷார்ட்டாக வெட்டிடுங்க. ஸ்கூல் பையனுக்கு எப்படி வெட்டிங்களோ அந்த மாதிரி வெட்டி. கண்டிப்பாக ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினச்சா இந்த உலகம் பார்க்குற பார்வையை மாற்ற முடியும். இனிமேல் உங்களை பார்க்குற பார்வையை நான் மாற்றி விட்றேன். கண்டிப்பாக ப்ரோ. அதனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் உங்களை நல்லா வெட்டுறாங்க அப்படி இப்படி பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. நான் ஆக்சுவலி காலிலேருந்து வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட வெட்டுறேன். நான் சும்மா இல்லை, வந்ததே வெட்டில. நிறைய கஸ்டமர்லாம் போகிறாங்க, வெயிட் பண்ணி தான் வெட்டுறேன். அதுக்காக தான் இவ்வளோ நேரம். ஆனால் ப்ரோ வந்து லோக்கல் தான், ஆனால் நம்மக்கிட்ட வந்து ரேராக எப்போ டைம் தான் வருவார். ஆனால் இந்த டைம் வந்து இவ்வளோ லென்த்தாக வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ சூப்பராக வெட்டி இவருக்கு செம்மையாக மாற்ற போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோக்கு முடி வெட்ட எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. எப்படி முடி குறைச்சி அதுக்கப்புறம் பண்ணிடலாம் ஒரு லெவலாக. இந்த முடியெல்லாம் நம்ம வெட்ட போகிறோம். வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷின் போட்டுக்கலாம். அப்படியே மிஷின் போட்டால் நம்ம கிட்ட இருக்க மிஷின் ஓல்டு மிஷின் ஸ்டக் ஆகும். அப்படியே நம்ம மிஷின் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்குமே ஸ்டக் ஆகுது பாருங்கள். வேலை சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இந்த சைடு எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள்.
பேக்கில் இருக்க முடிய அதெல்லாம் குறைச்சிக்கலாம். சிசரே திணறுது வெட்டும் போது. முடியும் குறைச்சிக்கலாம். எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த ஹேர் கட்டு இவ்வளோ நாள் கழிச்சு இந்த முடி வெட்டும்போது ஒரு ஃபீலிங்லாம் எதாவது இருக்கா? ஃபீலிங்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. முடி போனால் போதும். ஏன்னா இவ்வளோ நாளுக்கு வளர்த்துருந்தீங்களா, அந்த நிறைய பேர் போகுதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 11 மாதமாக வளர்த்தோம். 1 இன்ச்சாக வளர நம்ம பார்த்துக்கிட்டே இருந்த முகம். இது புஷ்ஷுன்னு இவ்வளோ நாள் வளர்த்தது புஷ்ஷுன்னு ஒரு மணி நேரத்தில் போகுதுன்றது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட இப்போ என்னுடைய பழைய முகத்தை பார்க்க போகிறேன்ற ஹாப்பியில் இருக்கேன் நான். ஓகே. இப்போ சைடுலாம் ஓரளவுக்கு குறைச்சிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து பாதி முடி குறைக்க போகிறோம். அதுக்கப்புறம் சைடு பக்கம் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணணும். பாதி முடிக்கு மேலே இப்போ குறைச்சாச்சு. இப்போ இன்னும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாதிரி ஹேர் ஸ்டைல் எத்தணுன்றது அதுக்கேற்ற மாதிரி லெவல் பண்ணி வெட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போ முடிய லெவல் பண்ணி வெட்ட போகிறோம். இன்னும் கொஞ்சம் மேலே முடி கம்மி பண்ண போகிறோம். இது வந்து செட் ஆகலை இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஹேர் கட்லாம் பண்ணியாச்சு. ஆனால் முடி வந்து கரெக்டாக ப்ராப்பராக செட் ஆகலை. இப்போ நம்ம ஹீட்ரு போட்டு செட் பண்ண பிறகு ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
எப்படி ப்ரோ இருக்கு ஹேர் ஸ்டைல்? நல்லா சூப்பராக இருக்குண்ணா. நான் என்ன எதிர்பார்த்து வந்தனோ அது எனக்கு கிளியராக கொடுத்துருக்கீங்க. நான் ஆக்சுவலி இவ்வளோ இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா எதிர்பார்க்கல. ஆனால் அதை விடவே நல்லா பெட்டராக கொடுத்துருக்கீங்க. நான் இதை விட கொஞ்சம் லோவாக தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் பெட்டராகவே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஹாப்பிண்ணா. உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் ஒரு பிஃபோர் லுக் போட்டிருக்கேன், இது ஆஃப்டர் லுக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கீழே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.